ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகவே ஆகாதுங்க. ஓவராக பில்டப் பண்ணி படம் கடைசியில் ஊற்றிக்கிச்சின்னா முடிஞ்சு கதை. கூலி படத்தை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுறது வந்து கூலி படத்தை பற்றி. லியோ படத்தோட டிக்கெட், அதாவது முன்பதிவு டிக்கெட் இதை ரெக்கார்டை வந்து உடைச்சிருச்சு அப்படின்றாங்க ஒரு சைட். தளபதியையும் சூப்பர் ஸ்டாரையும் சம்பந்தப்படுத்தி லியோ படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி படத்தையும் சம்மந்தப்படுத்தி நிறையா பேசுகிறாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். விரிவாக பேசலாம் வீடியோவில். வீடியோ எண்டு மட்டும் பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதோடு வந்து நான் இன்றைக்கி டின்னர் என்ன இருக்குது அதோடு சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் பேசுவோம். ஸோ வீடியோ எண்டு மட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வழக்கம் போல் என் சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க விரிவாக பேசலாம். கொஞ்சமாக சாப்பிட்லாம். சாப்பாடை என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல காய்ஸ். அப்பளம் இருக்குது காய்ஸ், அப்பளம். ஸோ அப்பளம் வீட்டு சாப்பாடுனாலே களை தாங்க இல்லையா. ஸோ ரைஸ் கைஸ், ரைஸ், சோறு. வாட் இஸ் தட்? ஓ, சிக்கன் கறி இருக்குது. எஸ், பட்டுமோஜி. அப்புறம் பார்த்திங்கன்னா லீக்ஸ் என்ன போட்டிருக்கு. ஸோ வாட்டர் பாட்டில் இருக்குது. சாப்பிட்லாம். சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பற்றி பேசலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், லியோ படம் வந்துச்சுல்ல. லியோ படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜோட ஹைப் வந்து, அதாவது லோகேஷ் கனகராஜ் டைரக்டர், அவர் லோக்கின்னு கூப்பிடுவோம் செல்லமாக. லோக்கியோட படங்களுக்கு லியோ படத்துக்கு பிறகு பெரிய எதிர்பார்ப்பு நிறையாவே வந்துருச்சு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கைதி படம் வந்துச்சுல்ல. கைதி படம் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஓடலாட்டியும் அதற்கு பிறகு கைதி படம் வந்து நல்லாவே ஓடுனுச்சு. கைதி முடித்து நிறையா படங்களில் கமிட் ஆகியிருந்த லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு அறிக்கையை வந்து அறிவிச்சிருந்தார். நான் 10 படம் தான் பண்ணுவேன், அந்த 10 படமும் LCU அப்படின்ற மாதிரிக்கு தொடர்பு இருக்கும். ஒரு படத்துக்கு ஒரு படம் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஸோ அவர் ஆரம்பித்த அந்த தொடர்பு இன்ன வரைக்கும் அவர் படத்துக்கு எதிர்பார்ப்பு கூட இருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ரோலெக்ஸ் வந்து கூலி படத்தில் இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. லியோட ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. அது வந்து ரஜினி ஃபேன்ஸாக இருக்கட்டும், விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களில் ஃபைட் பண்ணிக்கிட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சிக்கன் கறி பிரமாதம். இந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சுன்னா, வீட்டு சாப்பாடு எங்கள் போஸ் வீட்டில் தான் வந்துச்சு. ஸோ அது தாங்க மேட்ரு. எப்பயுமே நாங்கள் ஒரு படம் வந்து சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது. படம் நல்லா இல்லைன்னா ஊற்றிக்குவோம். ஸோ எப்பயுமே படம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அதை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்து அந்த படத்தை பார்த்து ரசித்து அதோடு விற்றுடணும். அந்த படத்தை அந்த டாப்பிக்கை அதோடு விட்டுறணும். உண்மையிலே வந்து ஃபேன்ஸ் தான். நானும் தளபதி ஃபேன் தான். நாங்களும் அப்படி தான். கேட்டை உடச்சிக்கிட்டு பாயிறது என்ன, டிக்கெட் வாங்க முன்கூட்டியே அலைகிறது என்ன, போலிங்கில் நிற்கிறது என்ன, அடித்தடி என்ன, எல்லாமே தளபதி ஃபேன் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். பட் அதெல்லாம் ஒரு காலகட்டம் தாங்க.
அதுக்கு பிறகு நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சுன்னா நாங்கள் அதை என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும். அதுக்குன்னு தளபதி எனக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லலை. தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு படத்தை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாமே தவிர அதை வந்து நம்ம ரொம்ப உள்ளால் போயிட்டு ரொம்ப இதாக எடுத்து அது மூலியமாக எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த ரஜினிகாந்த் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் விக்ரம் படத்தோட சம்மந்தம் இருக்கா, இல்லை கைதி படத்தோட சம்மந்தம் இருக்கா, இல்லை லியோவோட சம்மந்தம் இருக்கா, இல்லை இந்த படத்தில் வந்து சூர்யா இருக்காரா, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து யாராவது இருக்காங்களா, இல்லை விஜய் வர போகிறாரா, இல்லை கமல்ஹாசன் வர போகிறாரா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த படம் வருதுங்க. லோக்கி படம்னாலே எதிர்பார்ப்பு பிரமாண்டம். லோக்கி சொன்ன தளபதி வந்து நடித்து கொடுப்பாருங்க, யார் படம்னாலும் என்ன கெஸ்ட் ரோல் வந்துட்டு போயிடுவார். அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. லோக்கி எவ்வளோத்துக்கு மறைச்சி வைக்க முடியுமா படத்தில் இருக்க ரகசியங்களை அவ்வளோத்துக்கும் மறைச்சி வச்சுருப்பார். சொல்ல முடியாது, தளபதி ஒரு சின்ன ரோலுக்கு வந்தாலும் வர முடியும், எதிர்பார்க்க கூடும். ஸோ அப்படி தாங்க அந்த படம் போகுது. இப்போ என்னென்னா வந்து 14ஆம் படம் ரிலீஸ் ஆகுது, யார் யாரெல்லாம் படம் பார்க்க போகிறீங்க, போயிட்டு நல்லபடியாக படத்தை பார்த்துட்டு வந்து சமூக ஊடகங்களில் யூடியூப்பில் இதிலெல்லாம் சண்டை போட்டுக்காமல் நல்லபடியாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? ரஜினி படம் வருது, தளபதி 2026. கண்டிப்பாக லியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சுன்னா தளபதி கூலியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார். தளபதிக்கிட்ட கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குங்க, தளபதி ரசிகர்கள்கிட்ட இருக்குது, நமக்கெல்லாம் இருக்குது. ஒரு ரெக்கார்டை வைக்கிறதும் நாங்கள் தான், அந்த ரெக்கார்டு வைக்கிறதும் நாங்கள் தான். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். தற்செயலாக படம் ஓடி 1000 கோடி வசூல் எடுத்து ரெக்கார்டு வந்துச்சுன்னா தளபதி லாஸ்ட் மூவி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது இருக்கக்கூடாதுன்னு வேண்டுறோம். இந்த படத்தில் 2026 கூலியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார். தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் என் சேனலில் பார்த்துக்கிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்படாதீங்க, ஏன்னா நான் உங்களை பற்றி எதுவும் தப்பாக பேசலை, படத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். படம் நல்லாயிருக்கும், ஏன்னா நானும் சூப்பர் ஸ்டார் ஃபேனு தான். ஃபஸ்ட்டு தளபதினா செகண்ட் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு எப்பயும். படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிற ஆள் தான் நாங்கள். நல்லா இல்லைன்னு மூஞ்சிக்கே சொல்கிற ஆள் தான் நாங்கள். ஒளிய மறைவான நம்பகிட்ட இல்லை. சரியா? சூர்யா கேமி ரோல் ஒன்று பண்ணுறாரா, இல்லை தளபதி பண்ணுறாரா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தளபதி ஃபேன்ஸ் இருந்தால் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பட்டு மோஜி நல்லா இருக்குங்க. பட்டு மோஜினா கத்திரிக்காய் பொரித்து அதில் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு
கொஞ்சமாக கோகோனட் மில்க் போட்டு, தக்காளி இல்லைன்னா புளி கொஞ்சம் போட்டு எடுத்தால் அப்படி தான் இருக்கும். ஸ்ரீலங்காவில் அதுக்கு பட்டுமோஜின்னு சொல்லுவாங்க. தலைவர் அப்போ 14ஆம் தேதி இறங்குறாரு. தெரிக்க விட போகிறாங்க. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கணுங்க. நல்லா இருந்து படம் நல்லா ஓடணும். 1000 கோடி வசூல் எடுக்கணும். ப்ரொடியூசர் வந்து நல்ல லாபம் அவருக்கு கிடைக்கணும். லோக்கிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வரணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வயசானாலும் ஒரு ஸ்டைலு அவரை விட்டு போகாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் மென்மேலும் அவரும் நிறையா படங்கள் இது மாதிரி கொடுக்கணும். மியூசிக் டைரக்டர் அனிருத் ஆல்வேஸ் அவரை பற்றி பேசவே இல்லைல்ல, அவர் ஆல்வேஸ் இஸ் கிரேட். அவரோட பாட்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்வேஸ் அவர் அப்படி தான். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து லாபத்தை சம்பாதிக்கணும், நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் இந்த படம் மூலியமாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒரு படம் வந்து நல்லா ஓடினா தாங்க அதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடம் ஒன்று கிடைக்கும், இன்னொரு படத்தில் ஒரு ஜாப் ஒன்று கிடைக்கும். அதோட அந்த படம் ஓடினா தான் நம்ம தளபதிக்கும் போட்டி இருக்கும். சரியா? எங்கள் தளபதிக்கு போட்டினாலே பிடிக்கும். ஆமாம் இல்லையா? என்ன தளபதி ஃபேன்ஸ். ஸோ அதனால் நம்ம தளபதிக்கும் போட்டி இருக்கும். பார்ப்போம், படத்தை பார்ப்போம். நானும் படம் பார்க்க போவேன். படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூவை கண்டிப்பாக போடுவேன். நீங்களும் யார் யார் படம் பார்க்க போகிறீங்க, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் கறி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சிக்கன் கறி நல்லா வெந்திருக்குங்க, மீட் இங்கே பாருங்கள். ஆனால் கறி பெருசாக டேஸ்ட்டில் ஏன் டேஸ்ட் இல்லைன்னா, சிக்கன் கறினாலே கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுங்க. காரமாக இருந்தால் தான் அது கறி, இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். ஸோ இது அப்படி தான் இருக்குது. பெருசாக காரம் இல்லை, லைட்டாக. இன்றைக்கி நான் கேரளாவில் ஒரு தியேட்டரில் டிக்கெட்டுக்கு கேட்டுக்கு முன்னே நிற்கிறாங்க. தியேட்டருக்கு முன்னுக்கு கேட்டை திறந்து விட்டோன்னா பெரிய ஒரு க்ரௌடு அடித்து பிடிச்சிக்கிட்டு போய் டிக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு பதற்றமான சூழ்நிலை கேரளாவில். கேரளானாலே தமிழ் படங்களுக்கு பயங்கர வரவேற்பு இருக்குது. அதுவும் தளபதிக்கு தனி இடமே இருக்குது. அதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏன் இப்படி ஒரு கேரளாவில் ஃபேன்ஸ் இருக்குன்னா, அப்படி ரஜினிகாந்த் ஃபேனும் இருக்காங்க, லோகேஷோட ஃபேன்ஸும் இருக்காங்க. லோகேஷ் படம்னாலே இட்டுங்க, லோகேஷ்னாலே இட்டு. இந்த கிரிக்கெட்லனா நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க லோக்கி.
அவர் இறங்குனாருன்னா படம் இட்டுங்க, அவ்வளோதான், கதையே இல்லை. ஏன்னா அவர் ஸ்டைலே வேறுங்க. லோக்கி அடிக்க புதுசாக ஒரு டைரக்டர் பிறந்து வரணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நெல்சன் இருக்கார், நல்ல படம் எடுப்பார். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கதைங்க மாதிரி தொடர்ந்து போட்டு முடிப்பாங்களே, அது மாதிரி லோக்கியோட படம் எல்லாமே தொடர்ந்துக்கிட்டு தானுங்க இருக்குது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சம்மந்தம் இருக்குங்க. கொண்டு வந்துடுவார் சம்பதத்தை இந்த என்ன சொல்கிறது, ஒற்றுமையை கொண்டு வந்துடுவார். ஒவ்வொரு படத்துக்கு இருக்க ஒற்றுமையை கொண்டு வந்து கடைசியாக எல்சியூவாக மாற்றிட்டு படத்தை தொடர்ந்து போட்டு முடிச்சுடுவார். அதுதாங்க இப்போ இருக்க ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே, இப்போ இருக்க படம் பார்க்குற என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே காய்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். படத்தை பாருங்கள், கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு வந்து எல்லாம் ரிவ்யூ கொடுங்க. அதுக்கு யார் என்னென்ன நினச்சிருக்கீங்க, எத்தனை பேர் எத்தனை டிக்கெட் எடுத்துருக்கீங்க, எங்கே பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். கூலி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூலையும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்டே சேஃப். பாய் பாய். நான் உங்கள் டாக் டிஜேசி.